மைசூர் மன்னர் படைத்தளபதி ஒருவரை கொங்கு மண்டலத்திற்கு அனுப்பி கட்டாய வரி வசூல் செய்து கொண்டு வருமாறு அனுப்பினார். மைசூர் திவானும் தளபதியும் கொங்கு நாட்டில் கட்டாய வரி வசூலை முடித்துக்கொண்டு மைசூரை நோக்கி பயணமானார்கள். கட்டாய வரி வசூலை பற்றி கேள்விப்பட்டார் தீரன் சின்னமலை. உடனடியாக தனது கொங்கு நாட்டு இளைஞர் படையுடன் புறப்பட்டு சென்று மைசூர் திவானையும் தளபதியையும் தாக்கி அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்துவிட்டார். சின்னமலையின் செயலினால் கோபமும் அவமானமும் அடைந்த மைசூர் தளபதி தனது படைகளின் மூலம் சின்னமலையை தாக்க முயன்றார். மைசூர் படையின் தளபதிக்கு முன்னால் திடீரென தோன்றி நேருக்கு நேர் மோத தயார் என சவால் விட்ட சின்னமலையை கண்டு அதிர்ச்சியடைந்த மைசூர் தளபதி, "நீ யார்?" என குழப்பத்துடன் கேட்டார். "தீர்த்தகிரி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் நிற்கும் சின்னமலை நான் தான்" என பதில் சொன்னார் தீரன் சின்னமலை. இப்பதிலை கேட்ட மைசூர் தளபதி உண்மையிலேயே மிரண்டுத்தான் போனார். இதுவரையில் தீர்த்தகிரி கவுண்டர் என்று அறியப்பட்டவர் இச்சம்பவத்திற்கு பின்தான் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார்.